ஸ்ரீமத் பாகவதம் 44ஆம் பகுதி. பிரியவிரதன் பர்ஹிஷ்மதி தம்பதிக்கு ஊர்ஜஸ்மதி என்கிற பெண்ணும் 10 பிள்ளைகளும் பிறந்தார்கள். இது தவிர பிரியவிரதன் தான் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்ட மனைவி மூலம் மேலும் 3 பிள்ளைகளை அடைந்தான். பிரியவிரதனின் மகளாகிய ஊர்ஜஸ்மதி அசுரர்களின் குலகுருவான சுக்ராச்சாரியாரை திருமணம் செய்து கொண்டு தேவயானி என்னும் மகளை பெற்றாள். பிரியவிரதன் பிள்ளைகளில் 3 ரிஷிகளாகிவிட மற்றவர்கள் தந்தை பிரித்து கொடுத்த இடங்களை பரிபாலித்து அரசு நடத்தினார்கள். பிரியவிரதன் இறுதியாக பகவானை நோக்கி தவமிருந்து முக்தி அடைந்தான். பிரியவிரதனின் மகன்களுள் ஒருவனான ஆக்னீத்ரன் என்பவன் ஜம்பு தீபத்தை ஆண்டு வந்தான். இவன் தனக்கு நற்குணங்கள் கொண்ட மகன் ஒருவன் பிறக்க வேண்டும் என்று பிரம்மதேவரை நோக்கி தவமிருந்தான். மகன் பிறக்க வேண்டுமானால் மனைவி ஒருத்தி வேண்டுமல்லவா? பிரம்மதேவர் பூர்வசித்தி என்கிற தேவலோக மங்கையை அக்னீதரன் தவம் செய்து கொண்டிருந்த இடத்திற்கு அனுப்பி வைத்தார். அழகிய பெண்ணான பூர்வசித்தி ஆக்னீதரன் இடத்திற்கு வந்து கால் சலங்கைகள் சப்தமிட அவன் கண்களில் படுமாறு உலவினாள். விழிகளை திறந்து கண்ட ஆக்னீதரன் பூர்வசித்தியை கண்டான். கண்டதுமே அளவில்லாத மையல் கொண்டான். அவளை திருமணம் செய்து கொண்டு 1000 ஆண்டுகள் சந்தோஷமாக குடும்பம் நடத்தினான். இவர்களுக்கு 9 பிள்ளைகள் பிறந்தனர். ஆக்னீதரன் தனது ராஜ்யத்தை 9 பகுதிகளாக பிரித்து 9 மகன்களையும் அரசனாக்கினான். கடமை முடிந்ததால் பூர்வசித்தி விண்ணுலகம் சென்றாள். அவளின் பிரிவை தாங்க முடியாத ஆக்னீதரன் துயரம் கொண்டவனாகி விரைவிலேயே இறந்து போனான். ஆக்னீதரனின் 9 பிள்ளைகளும் மேருமலையரசனின் 9 திருமகள்களையும் திருமணம் செய்து கொண்டனர். 44ஆம் பகுதி நிறைவடைந்தது.